பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தங்க குணமெடுத்த தாய்மார்களுக்கும் இங்கு நாடகம் பார்க்க வந்திருக்கும் நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் ஆனவட்டி திருமால் வகைரா மூத்த வாரிசு அவர்களுக்கும் என் சார்பிலும் என் நாடக குழுவின் சார்பிலும் இவ்வரங்க மேடையில் அயோத்திராமன் கட்டபொம்மனாகவும் ஊமத்துறையாக கருப்பையா அவர்களும் MS பெருமாள் பகதூர் வெள்ளையத்தேவன் அவர்களை நினைவாக அவர்களை வணங்கி எனது ஆசிரியர் திருமுருகன் அவர்களையும் வணங்கி பகதூர் வெள்ளையத்தேவன் கதையை நான் துவங்குகின்றேன். இவரங்க மேடையிலே பகதூர் வெள்ளையத்தேவனாக நடிக்கும் அன்னக்குடி அவர்களுக்கு சூராயம்மன் கோவில் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போர்த்திய சூராயம்மன் ஆனவட்டி திருமால் வகைரா மூத்த வாரிசு அவர்களுக்கு என் சார்பிலும் என் கலைக்குழுவின் சார்பிலும் நன்றி நன்றி எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுமையா மறிவில்லா
Yeah.
முடியுமா? சரி, ஒரு பாட்டு பத்துக்காமா அதில் பாருங்கடா மஸ்டாண்டிகளா என்ன கேட்குறீங்க நீங்கள் என்ன என்னது இப்போ என்ன சொன்னேன் என்ன சொன்னீங்க? அப்போ இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கியா? நேத்து என்ன கிழமை? நேற்று விசாலக்கிழமை. விசாலக்கிழமையா? நாளைக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை. அப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெளிக்கு போங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என் பேராண்டி சேவல் சண்டைக்கு போகிற நாள். வந்ததுமே சேவல்லாம் சேவல் எடுத்துகிட்டு வர்றதுக்கு தாங்கள் தயார் இருக்கீங்களான்னு கேட்பாங்க. நம்மளும் இடம்பரத்தோடு நடந்துக்கிறணும். அவங்க வாட்டுக்கு பொசுக்குன்னு போட்டுக்கு இருப்பாங்க. வதக்குன்னு குத்திக்கு இருப்பாங்க. பரவாயில்ல, எதுக்கு அழைச்சிருக்காங்க, என்ன காரணம்னு தெரியல, என்ன விவரம்னு புரியல. பேராண்டி வருவதை எதிர்பார்ப்போம். தாத்தா அவர்களே, வருக வருக, வணக்கம். தங்கள் வரவை நல்வரவாக எதிர்பார்த்திருந்தேன். தாத்தா அவர்களே, பேராண்டி தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? நான் இப்போ ஜக்கம்மா கோயிலில் பூசை பண்ணிக்கிருந்தேன். தாத்தா அவர்களே, பாஞ்சாலங்குறிச்சியில் நாட்டு மக்கள் நலமாக உள்ளார்களா? சக்கதேவியின் கோயில் ஆறுகால பூஜை நன்றாக நடக்கின்றதா? சொல்லுங்க தாத்தா. ஜக்கம்மா கோயில் பூஜைகள் நன்றாக நடக்கின்றதா? எல்லா பூஜையும் ஆறுகால பூஜையும் நன்றாக நடந்துக்கிருக்கு. உங்கள் தந்தை இருவர்களும் நல்லா இருக்காங்க. 1000 கம்பளம் 100 பரிவார் 64 படைத்தலைவர் வீரர்களும் நல்லா இருக்கான். முள்ளுப்பட்டி முத்தப்ப நாய்க்கர் சுகமாக இருக்காரு. நாகவரம் நாகப்ப நாய்க்கரும் நல்லா இருக்காரு. குளத்தூர் சிப்பியா நாய்க்கரும் நல்லா இருக்காரு. ஆத்தூர் அல்லாச்சாய்வு அண்ணன் தம்பி 2 பேரும் நல்லா இருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கும். அதான் அப்படி இருக்க. ஆமா, தங்கள் பேராண்டிக்கு விவிதி பிரசாரம் கொண்டு வந்தீங்களா? பேராண்டிக்கு உங்க தந்தை இருவர் என்ன சொல்லி விட்டுருக்காங்கன்னா, உங்களுக்கு திருமணமாகி இன்னும் 6 மாத காலம் கூட ஆகல. அதனால வருடம் திரும்பினாத்தான் தாங்கள் விவிதி பிரசாரம் பூச வேணும்னு சொல்லி உங்க தந்தை இருவரும் கட்டளை இட்டிருக்காங்க. அப்படியா? எனது பெரிய தந்தையின் கட்டளை. ஆமா, அப்படி இருக்க தாத்தா அவர்களே, நாடு நம் நாடு, நம் தமிழ்நாடு. அறத்தையும் மரத்தையும் கட்டி காத்த பொற்கை பாண்டியன் வாழ்ந்த நாடு. உண்மை. இந்த விளையத்தவன் அஞ்சால் நெஞ்சால் கொண்டவன். மரபர் குடியில் பிறந்தாலும் பாஞ்சாலங்குறிச்சி மண்ணில் வளர்ந்தவன். உண்மை. அப்படி இருக்க மாட்டானுக்கு இடம் தரமாட்டேன் என்று மார்தட்டி சொல்லும் வீரமாண்டிய கட்டபொம்மன் சரித்திரத்தில் இந்த விளையத்தேவன் ஒரு வீரமுள்ள விளையத்தேவன். எங்கிருந்தோ வந்தவன் நம்மளை சொந்தம் கொண்டாடுகின்றான். அவன் கிடைக்க வெள்ளக்கார நாய் அவையெல்லாம் மாட்டு சாணி தின்னு தாத்தா அவர்களே, பேராண்டி அப்படி இருக்க எங்கிருந்தோ வந்தவன் நம்மளை சொந்தம் கொண்டாடுகின்றான். சிங்கத்தை எதிர்க்கும் சின்னறி கூட்டமே சிங்கம் பின் வாங்குமா? பிரமுது ஓட்டுமா? அன்றுமில்லை இன்றுமில்லை என்றுமில்லை, இனிமேல் நடக்க போவதும் இல்லை. அப்படி இருக்க புறம்பாடி வயிறுகளுக்கு இந்த கும்பினியான் உடலை உருவி மாலையாக சூடும் இந்த வெள்ளையத்தவன் இருக்கும் வரை பாஞ்சாலங்குறிச்சியில் எவரோரும் காலெடுத்து வைக்க முடியாது.
தாத்தா அவர்களே, பேராண்டி தங்களுக்கு ஒன்று கூற விரும்புகின்றேன். என்ன? தாங்கள் நாட்டு மக்களுக்காக எனது பிறப்பு வளர்ப்பை தாங்கள் கூறுமாறு எடுத்துக்கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தாங்கள் எங்கே பிறந்தீர்கள்? எங்கு வளர்ந்தேன்? பாஞ்சாலங்குறிச்சி அரண்மனைக்கு வந்தீர்கள். மீண்டும் இந்த வெள்ளநாட்டில் வந்து எப்படி ஆட்சி உறிஞ்சு கொண்டு இருக்கீங்கன்னு அனைத்து விவரம் அடியனுக்கு தெரியும். ஏன்னா வயசான காலம், ஒரு வார்த்தை மெல்லு ஒரு வார்த்தை கொல்லும். உங்களுக்கு பொசுக்குன்னு எந்திரிக்கீங்க. தாத்தா அவர்களே, நாவு எனக்கு லோக்குன்னு விழுந்துக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, காடு வாண்டுக்கு இருக்குது, வீடு போண்டுக்கு இருக்கு. 85 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு. அதை நீங்களே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தாத்தா அவர்களே, நான் வல்ல நாட்டில் அகரம் என்ற சிற்கிராமத்தில் பிறந்தேன். சரி. புலிக்கிட்டவனுக்கு மகனாக பிறந்தேன். என் தந்தை மீது நான் கோபம் கொண்டு சாலிக்கிழம் கண்மாய் வழியாக நடந்து சென்றேன். சரி. எனக்கு பசியோ அதிகமாயிற்று. அப்பொழுது வயலில் உள்ள கம்பங்கருகளை பிடிங்கி தின்று கொண்டு நடந்து சென்றேன். சரி. எனக்கு நீர் தாகம் அதிகமானதால் சரி ஆரக்குளம் கம்மாய் நீரை கண்டேன். சென்றேன், நீர் அருந்த சென்றேன். அங்கு செல்லும் போது என் கால்கள் இரண்டும் மாட்டிக்கொண்டன. அப்போது எனது பெரிய தந்தையும் ஊமத்துறையும் தாங்களும் மான் முயல் வேட்டைக்கு வருவது வழக்கம். என் அம்மா அம்மா அப்பா என்று அலறினேன். என் அலுவலால் கேட்டு ஓடோடி வந்தார்கள். அவர் வைத்திருக்கும் குதிரையின் மாலை நீட்டி என்னை குதிரை மாலை நீட்டினார்கள். நான் சீறி பாய்ந்து வெளியேறினேன். அப்போது உன் பெயர் என்ன என்று கேட்டார்கள். என் பெயர் வெள்ளச்சாமி என்று உரைத்தேன். நீ சீறி பாய்ந்து வெளியே வந்ததா, இன்று முதல் உனக்கு பகுதூர் வெள்ளையத்தேவன் என்று பெயர் சூட்டி பாஞ்சாலங்குறிக்கு அழைத்து சென்றார்கள். உண்மை. அங்கு பாண்டியத்தேவன் அக்கா தங்கை 6 வரையும் எனக்கு திருமணம் முடித்து கல்வி குதிரையேற்றம் அத்தனை கலைகளையும் கற்றுத்து கொடுத்தார்கள். உண்மை. அப்படி இருக்க தானாவதி அப்படி இருக்க சான்சர் துறை என்பவன் கபடம் நாடகம் ஆடி எனது பெரிய தந்தையும் தம்பி ஊமத்துறை தானாவதியையும் அழைத்து சென்று ராமநாதபுரம் வெளுவனம் சிறையில் அடைத்து விட்டான். உண்மை. இதை சுந்தரலிங்கம் நான் அறிந்தேன். சென்றேன் வெள்ளை குதிரையில் உடைத்தேன் சப்சைடை. என் தந்தையை மீட்டு வந்தேன். மீட்டு வரும் சமயத்தில் எனது வெள்ளையம்மாள் என்னிடம் பின்தொடர்ந்து வந்தார். என் தந்தை இருவரையும் அழைத்து பாஞ்சாலங்குறிச்சியில் சக்கரதேவியின் முன்னு திருமணம் முடித்து வைத்து வல்ல நாடாக பரிசாக கொடுத்தார்கள். அப்படி இருக்க இன்று தாத்தாவர்கள் இன்று என்ன கிழமை? இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. என் பெயர் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. இன்று வெள்ளிக்கிழமை. என் பெயர் உங்க பெயர் வெள்ளைச்சேவன். என் சேவல் நிறம் வெள்ளைச்சேவல். அப்படி இருக்க நான் எங்கு செல்ல வேண்டும்? இன்று தாங்கள் சேவல் சண்டைக்கு செல்ல வேண்டினால் குற்றாலம் சாலை குண்டுமுத்து நீராவி செம்மனால் மேடு சிங்கார தோப்பில் எனது பெரியந்தன் பிறந்த நாள் விழாவுக்காக சேவல் போர் முனை வைத்திருக்கிறார்கள். நான் அங்கு செல்ல வேண்டும். ஆகையால் நான் சென்று வருகிறேன். தாத்தார்களே, காடு இழந்து கரை இழந்து நாடு இழந்து நகரம் இழந்து ஆசை நாயகி என் வெள்ளை மாலை அழைத்து வரும்படி கூறுகிறேன். அப்படியே சென்று அழைத்துட்டு வரேன். பச்சை சாத்திரம்லாம் பார்க்க வேணாமா? ஜோசியமெல்லாம் கேட்க வேணாமா? சரி, இளைய பேட்டியை போய் கூட்டிட்டு வரேன். வெள்ளை மாலை கூட்டிட்டு வரேங்க. கூட்டிட்டு வரவா அழைச்சிட்டு வரவா? அழைத்துட்டு வாருங்கள். அழைத்து வாருங்கள் தாத்தா. கேட்டதானே நான் சொல்லுவேன். நான் சொல்ல மாட்டேனா? பேராண்டி ஆச்சாரப்படி சகாதவன் ஜாத்திரத்தை புரட்டி பார்த்தேன். முத ஏட்டை புரட்டி பார்க்கும்போது கடகமா சும்மா கண்ணி எலியாத விரிச்சதோ வெக்கெடுப்பு நாள் வந்த வினைண்டி போட்டிருந்தது. ஆமா. அப்போ அது நம்மளுக்கு ஆகாதுன்னு சொல்லி அடுத்து வச்சுட்டு அடுத்த ஏட்டை புரட்டி பார்த்தேன். அதில் வள்ளுவரம் பச்சை வளராதம் பொன்னிறம் செங்கருப்பு காகங்கோவி நமது வெள்ளைச்சவல் ஜெயிக்கும்னு போட்டிருந்தது. ஆமா. அப்படி இருக்கும்போது அங்கே 71 பாலைப்பட்டி செம்மீன்தார்களும் சேவல் கொண்டு வருவார்கள். அதோட நம்ம சேவலும் கொண்டு போவான். அந்த 71 பாலைப்பட்டி செம்மீன்தார்களும் 2 காலிலையும் கத்தி கட்டி கொண்டு வருவார்கள். நம் சேவலை கத்தி கட்டுவது வழக்கம் இல்லை. காலில் கத்தி கட்டாமல் சண்டை செய்வது வழக்கம். அன்றும் இல்லை, இன்றும் இல்லை, என்றும் இல்லை, எப்பயும் கிடையாது. அப்படி இருக்க தப்பா தவிர காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா ஆணைக்கு அடி சேர்க்கும் என்பார்கள். ஆமா. ஆத்துக்கு பாலம் அவசியம். சேவலுக்கு காயம் ஏற்பட்டால் நாம் என்ன செய்வது? வெள்ள வரமுனே அனுப்பிடணும். அப்படி இருக்கனால தப்பா தவிர காயங்கள் ஏறிச்சுன்னா நம்ம மருந்தெல்லாம்
தயார் பண்ணி கொண்டு போகணும்ல. ஆமா தாத்தாவர்களே. அப்பதான் அந்த காயத்தை ஆற்ற முடியும். ஆமா தாத்தாவர்களே. ஆமா, பல பட்டி தொட்டியெல்லாம் போய் பல மூலிகைலாம் மருந்து சேர்த்து வச்சிருக்கேன். சரி தாத்தா. எப்படி சேர்த்து வச்சிருக்கீங்கன்னா பேராண்டி பேராண்டி வாடிப்பட்டி வடிவப்பட்டி கச்சப்பட்டி உட்டான்பட்டி ராமியம்பட்டி மேட்டுப்பட்டி அத்திப்பட்டி முங்கம்பட்டி புளியம்பட்டி திருவாப்பட்டி மதுரை தேருமுட்டியில் போய் ஒரு ஓலை கொட்டனை வாங்கி அப்படி கக்கத்தில் இடிக்கிட்டு அப்படி வர்ற வெளில பாருங்க பல்லப்பட்டி நடுப்பட்டி கவனம்பட்டி முரத்தனம்பட்டி சிங்கம்பட்டி கத்தத்தம்பட்டி கரிசப்பட்டி கல்லுப்பட்டி கொங்கப்பட்டி வெள்ளாம்பட்டி ஆவரம்பட்டி கத்தானிப்பட்டி சிறுநாச்சிம்பட்டி அணைப்பட்டி புதுப்பட்டி செம்பட்டி போய் சேர்ந்தேன். செம்பட்டி போய் சேர்ந்து அத்திவர ஆலவாரு பொங்கவாரு சித்தகத்திவாரு தோதகத்திவாரு பஞ்சமா பாத அகத்திவாரு இவ்வளவு பறிச்சுக்கிட்டு சித்தகத்தி தோதகத்தி அரமனை கத்தி பேனா கத்தி சூறு கத்தி சுடுகாட்டு மண்டை சின்ன பிள்ளைகள் தட்டி வச்சிருக்க எருவாட்டி கொசு கோமியம் வெள்ளலி சாறு கருங்குருவி நீர் மானாமதுரை கருப்பட்டி சின்ன சீமத்தினி காரியாவட்டி கடலான விருதுநகர் விளக்கெண்ணெய். ஆமாங்க. என்ன வார்த்தை கூறுவீர்கள்? இல்லங்க, விளக்குல ஊற்றி எரிப்போம்ல, சுத்தமாக கூறுங்கள். அந்த எண்ணெய் விளக்கு எண்ணெய் ஒரு டின்ன தூக்கி விளக்கு எண்ணெய் பூராமே ஓலை கொட்டான்ல போட்டு கட்டி அப்படியே கொண்டு வந்து நம்ம அரமனையில் வச்சு காய்ச்சினேன். ஏவி வந்தது நீரை வடிச்சு வச்சுட்டு சக்கையை அம்மில வச்சு அரைச்சிக்கிருந்தேன். சக்கையை அம்மில வச்சு அரைச்சிக்கிருக்கும் போது மம்பானையில தண்ணியை வச்சு அரைச்சிக்கிருந்தேன் மங்குடத்துல. அப்படி குழவி இழுத்து அரைக்கும் போது முழங்கை போய் குடத்துல வச்சுச்சு. குடத்துல வட்ட உடனே தண்ணி கூட உடஞ்சி வச்சு. ஆமாங்க, பானையில இருந்த தண்ணி கூட மம்பானையில இருந்த தண்ணி எல்லாம் சலப்புன்னு போய் அம்மியில. நேரம் அதிகம் நேரமாய் கொண்டிருப்பதால் சரி, இந்த அங்க 71 பாளையமன்னர்களும் இந்த கொண்டையன் கோட்டை மரவழுத்து வந்த வெள்ளையர் தேவன் எப்ப வருவார் எதிர்பார்த்தோம் வரவர்கள் நான் சீக்கிரமாக செல்ல வேண்டும் தாத்தாவர்களே. அப்படியே போய் அழைச்சிட்டு வரேங்க தாத்தாவர்களே. ரொம்ப அவசரப்படுறாரு, வெள்ளைய மேல பார்க்கணும்னு. சரி, போய் அழைச்சிட்டு வருவா, கூட்டிட்டு வருவா, கூட்டிட்டு வந்தா காசு கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். சரி போயோ. கனலில் கருவாகி புகழில் ஒருவான் அந்த ஊர் எந்த ஊர் கந்தன்
எனக்கு பொன்னாடை பற்றிய மைத்தினர் சங்கர் தேசம் அவர்களுக்கு அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எனது சார்பிலும் என கலைக்குழுவின் சார்பிலும் நன்றி நன்றியானத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரோட தங்கம் தங்கம் போல் இருக்கும் தங்கம் போல் இருக்கும் தரமான குணம் இருக்கும் மங்காத புகழ் இருக்கும் மங்காத புகழ் படைத்தால் மனசுக்கேத்த சூராயி தங்கம் போல் இருக்கும் தரமான குணம் இருக்கும் மங்காத புகழ் படைத்தால் மனசுக்கேத்த சூராயி சிவகங்கை சீமையாண்ட சிங்கமே எங்கள் சின்ன மருது பெரிய மருது தங்கமே சிவகங்கை சீமையாண்ட சிங்கமே எல்லாம் போற்றுகின்ற மருது இருவர் சிவகங்கை சிங்கமே கடமையிலே வீரராக வாழ்ந்து வந்தவர் சிங்கமே சின்ன மருது பெரிய மருது தங்கமே சிவகங்கை சிங்கமே